புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையை கொடுத்தால் 100 கோடி கடனை அடைத்து பலருக்கும் வேலை கொடுப்போம் என லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்த ஏஎஃப்டி பாரதி சுதேசி ஆலைகள் அதிகாரப்பூர்வமாக கடந்த 5 ஆண்டுக்கும் மேலாக மூடப்பட்டு கிடக்கிறது. ஆலை தொழிலாளர்களுக்கு இழப்பீடு, நிலுவைத் தொகை ஆகியவற்றை அரசு வழங்கவில்லை. இதை வழங்க வலியுறுத்தியும் ஆலையை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஏஎஃப்டி ஆலை ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மில் அலுவலக நுழைவாயில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு நிர்வாகி முத்தமிழன் தலைமை வகித்தார். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று சம்பளம், நிலுவைத் தொகை, இழப்பீடு ஆகியவற்றை வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதற்கு ஆதரவு தெரிவித்து லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், சிவசங்கரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 5 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமை, 2 கிலோ சர்க்கரை கொண்ட 500 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்புகளை அவர் வழங்கினார். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது பேசிய லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான் பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல என்றும் தனது தந்தை வீதி வீதியாக லாட்டரி சீட்டு விற்று பணம் சேர்த்ததாக கூறினார். இந்திய அரசாங்கத்திற்கு ஆண்டொன்றுக்கு சுமார் 5000 கோடி ரூபாய் அளவில் ஜிஎஸ்டியாக கட்டுவதாகவும் அவர் மேலும் கூறினார். நகரின் மையப்பகுதியில் மிகப்பெரிய இடத்தில் ஆலையை வைத்துக்கொண்டு மக்களுக்கு வேலை கொடுக்காமல் அரசு துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை கண்டிக்க வேண்டும் என்றும், மக்கள் தட்டி கேட்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியதுதான் அரசின் கடமை என்றும் கூறினார். அரசியல் சூழல் நன்றாக இல்லாத காரணத்தினால் தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வரவேண்டியதாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், நன்றாக சம்பாதித்து வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டியது என்றாலும் கூட நாட்டை விட்டு செல்லக்கூடாது என்றும், நம் நாட்டை காப்பாற்ற வேண்டியதுதான் அரசியலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலை விட்டு அரசியலுக்கு வரவேண்டியதில்லை என்றாலும் அப்படி வந்தால் தொழிலை வைத்து மிரட்டுவார்கள் என்றும் கூறிய அவர் 100 தலைமுறைக்கு தன்னுடைய தந்தை சம்பாதித்து வைத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மக்களுக்காக தான் இப்பொழுது அரசியலுக்கு வருவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். ஏஎஃப்டி மில்லை நடத்த முடியவில்லை என்றால் தங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்றும், இதற்கான உரிய தொகையை உடனடியாக கொடுத்து ஆலையை நடத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். பலருக்கும் வேலை கொடுப்போம் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்போது தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஏஎஃப்டி மில்லை தங்களுக்கு கொடுத்தால் கடன் பாக்கியான 100 கோடி ரூபாயை கொடுத்து விடுவதாகவும், தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். தங்களை போன்ற தொழிலதிபர் அரசியலுக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்கள் பாதிக்கப்படும் போது பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை தாங்கள் கற்றுக்கொண்டதை வைத்து மக்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி இருக்கும்போது அவரை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தலாமே என்ற கேள்விக்கு இத்தனை வருடமாக இருந்தும் அவர் எதுவும் செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அவர் செய்திருந்தால் நாங்கள் அரசியலுக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காட்டமாக பதில் அளித்தார். இந்த மில்லு ஊழியர்கள் 2000 பேர் பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு ஊதியமும் வேலை செஞ்சதுக்கு உரிய ஊதியமும் கொடுக்காம ரொம்ப வருஷமா இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதற்காக இன்னைக்கு அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதில் என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி பக்கம் மக்களுக்கே, லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். இவ்வளோ பாவம், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குது, அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும். இப்படிலாம் இவ்வளோ தூரமாக இவ்வளோ வருஷம் காசு கொடுக்காம வந்தால் வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம். அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவி எடுத்ததில் புதுச்சேரி அரசாங்கம் இதில் ஏதாவது எடுத்து பண்ண முடியலனால் நாங்கள் எங்களோட கோரிக்கை மூலிமா நாங்கள் ஏதாவது எடுத்து இதை பில்லை எடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குமோ அந்த திட்டத்தை எடுத்து நாங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாங்கிறது, வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ப்ளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நலத்திட்டத்திலும் பொதுவாகவே 160 கோடிக்கு நாங்கள் கம்பெனி சைடில் 160 கோடி நாங்கள் கம்பெனி சைடில் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நலத்திட்டங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி புதுச்சேரிக்கு பண்ணுவோங்கிறது ஒரு ஆர்வத்தோட ஃபியூச்சரில் பிளான் இருக்குது. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம ஏதோட என்ன இந்த எங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் என்ன எங்களை மாதிரி தொழிலை விட்டுட்டு அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில தள்ளி போடுறோம். ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம பிறந்த ஊர், இந்த மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம்
நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இதனால எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டு வந்தோமோ, நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் என்ன பண்ணுமோ, இந்த மாதிரி அடுத்த மக்களுக்கு சம்பாதிச்சாச்சு. இனி அப்பா 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாரு எங்கள் அப்பா. இதுக்கப்புறம் நான் வந்து சொசைட்டிக்கு பண்ணுங்கிறது என்னோட ஆர்வம். கண்டிப்பாக அது நாங்கள் உட்காந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் உரிய டைம் வரும்போது உரிய டைம் வரும்போது கண்டிப்பாக விருப்பம் இருக்கு. அதை நான் எப்படி பண்றது நாங்கள் கண்டிப்பாக விரைவில் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, அப்படிங்க. நான் வந்து எந்த கட்சியோ சார்ந்து இப்போ நான் எதுவுமே பேச வரலைங்க. நான் வந்து ஒரு தொழிலதிபராக என்னோட சைட்லேருந்து ஒரு தொழிலதிபர் இதை என்ன எப்படி எடுத்து பண்ண முடியுங்கிற கான்செப்ட் வந்திருக்கோம். உரிய நேரம் வரும், காலம் வரும்போது நம்ம எடுப்போம். இல்ல, அவர் இவ்வளவு வருஷம் வச்சுதான் பண்ண முடியலைங்களா? அதுதானே பிரச்சனை. இவ்வளவு வருஷம் பண்ணி தான் நான் வர வேண்டிய அவசியமே இல்லைங்களே. நான் வர அவசியம் தான், பண்ண முடியலைங்கிறதுனால தான் நான் வரோம். இல்லைன்னா நான் இருக்கிற வேலையை பார்த்து எனக்கு அதுக்கே டைம் இல்லைங்க. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 6 பேர் வந்து உங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்து மெஜாரிட்டி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது மக்களுக்கு அவங்களுடைய CSR ஃபண்ட் மூலியமா மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு எண்ணத்தோட வராங்க. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய யார் வேணாலும் மக்களுக்கு நாங்களும் சேவை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நம்ம அருமை சகோதரர் வந்து சார்லஸ் மார்ட்டின் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். அவங்க CSR ஃபண்டை மக்களுக்கு பயன்படுறோம். அப்ப மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கணும். இதுல வந்து எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் கிடையாது. நன்றி.